ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். ரொம்ப சாதாரணமான சொல் வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம். மதிய உணவை அவன் அவசரமாக சாப்பிட்டான். ஹி ஏட் லஞ்ச் இன் எ ஹரி. ஹீனா அவன், ஏட்னா சாப்பிட்டான், லஞ்ச்னா மதிய உணவு, இன் எ ஹரினா பார்த்தீங்கன்னா அவசரத்தில் சாப்பிட்டான் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஹி ஏட் லஞ்ச் இன் எ ஹரி. நான் அந்த ரயிலை பிடிக்க வேண்டி இருக்கிறது. ஐ ஹேவ் டு கேட்ச் தட் ட்ரெயின். ஐனா நான், ஹேவ் டு கேட்ச்னா பிடிக்க வேண்டி இருக்கிறது. தட்னா அந்த, ட்ரெயினை தொடர் வண்டி. ஐ ஹேவ் டு கேட்ச் தட் ட்ரெயின். அது ஒரு மிகப்பெரிய நாற்காலியாக இருந்தது. இட் வாஸ் எ வெரி பிக் சேர். இட்னா அது, வாஸ்னா இருந்தது, ஏன்னா ஒரு, வெரி பிக்னா மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம் தருது. சேர்னா நாற்காலி. இட் வாஸ் எ வெரி பிக் சேர். நான் எதையும் எடுக்கல. ஐ டிடன்ட் பிக் எனிதிங். ஐனா நான், டிடன்ட் பிக்னா எடுக்கல, பிக் பண்ணல அப்படின்னு அர்த்தம் தருது. எனிதிங்னா எதையும். ஐ டிடன்ட் பிக் எனிதிங். எப்பொழுதும் உண்மையை சொல்லுங்க. ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். ஆல்வேஸ்னா எப்பொழுதும், டெல்னா சொல்லுங்க, ட்ரூத்னா உண்மை. ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். அது யாருடைய தவறு. ஹூஸ் ஃபால்ட் இஸ் இட். ஹூஸ்னா யாருடைய, ஃபால்ட்னா தவறு, இஸ்னா இருக்கிறது, இட்னா அது. ஹூஸ் ஃபால்ட் இஸ் இட். அவள் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறாள். அவள் பாதுகாப்பான இடத்துல இருக்கா. ஷீ இஸ் இன் எ சேஃப் பிளேஸ். ஷீனா அவள், இஸ்னா இருக்கிறாள், இன் பார்த்தீங்கன்னா இல், ஏன்னா ஒரு, சேஃப்னா பாதுகாப்பான, பிளேஸ்னா இடம். ஷீ இஸ் இன் எ சேஃப் பிளேஸ். உங்களது பயணம் எப்படி இருந்தது. ஹவ் வாஸ் யுவர் ட்ரிப். ஹவுனா எப்படி, வாஸ்னா இருந்தது, யுவர்னா உங்களுடைய, ட்ரிப்னா பயணம். ஹவ் வாஸ் யுவர் ட்ரிப். அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் தருது. தே அண்டர்ஸ்டுட் தட். தேனா அவர்கள், அண்டர்ஸ்டுட்னா புரிந்து கொண்டார்கள், தட்னா அதை. தே அண்டர்ஸ்டுட் தட். அவர் ஒல்லியாகவும் உயரமாகவும் இருக்கிறார். ஹி இஸ் லீன் அண்ட் டால். ஹீனா அவர், அவன், ஈஸ்னா இருக்கிறார், லீன்னா ஒல்லியாக அப்படின்னு அர்த்தம் தருது. அண்ட்னா மற்றும், டால்னா உயரமாக. லீன் அண்ட் டால்னா ஒல்லியாகவும் உயரமாகவும் அப்படின்ற அர்த்தம் தருது. ஹி இஸ் லீன் அண்ட் டால். அவன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று அவளிடம் கேளுங்கள். Ask her when he will come back. Askனா கேளுங்க, ஹர்னா அவளிடம், வென்னா போகுது, ஹீனா அவன், will come backனா திரும்பி வருவான் என்று அப்படின்ட்டு அர்த்தம் தருது. Ask her when he will come back. நான் அவளை இதற்கு முன் பார்த்திருக்கிறேன். I have seen her before. ஐனா நான், have seen பார்த்திருக்கேன், ஹர்னா அவளை, பிஃபோர்னா முன். I have seen her before. சில விலங்குகள் நெருப்புக்கு பயப்படுகின்றன. Some animals are afraid of fire. Someனா சில, அனிமல்ஸ்னா விலங்குகள், afraid ofனா பயப்படுகின்றன அப்படின்னு அர்த்தம் தருது. are afraid ofனா பயப்படுகின்றன அப்படின்னு அர்த்தம் தருது. fireனா நெருப்பு. Some animals are afraid of fire. அவன் பெட்டியை திறந்து உள்ள எட்டி பார்த்தான். He opened the box and peeked inside. ஹீனா அவன், ஓப்பன்ட்னா திறந்தான் அப்படின்னு அர்த்தம் தருது. பாக்ஸ்னா பெட்டி, அண்டுனா மற்றும், பீக்ட்னா எட்டி பார்த்தான், இன்சைட்னா உள்ளே. He opened the box and peeked inside. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கதவு தட்டும் சத்தம் கேட்டது. We heard a knock on the door.
வீணா வந்து எங்களுக்கு, ஹேடுனா வந்து கேட்டது, நாக்குனா வந்து தட்டுற சத்தம், ஆன் பார்த்தீங்கன்னா மீது, டோர்னா வந்து கதவு. வி heard a knock on the door. நீ ஏன் கதவை வந்து பூட்டின? நீ ஏன் கதவை பூட்டினாய்? Why did you lock the door? Whyனா வந்து ஏன், யூனா வந்து நீ, did plus lock வந்து பூட்டினாய் அப்படின்னு அர்த்தம் தருது. டோர்னா வந்து கதவு. Why did you lock the door? அவன் வந்து குனிஞ்சு கால் விரலை வந்து தொட்டான். He bent down and touched his toes. ஹீனா வந்து அவன், பென் டவுன் வந்து குனிந்தான், டச்னா வந்து தொட்டான், ஹிஸ்னா வந்து அவனுடைய, டோஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் விரல்கள் அப்படின்ற அர்த்தம் தருது. He bent down and touched his toes. பதற்றத்துடன் அவ வந்து விரல்ல இருந்த மோதிரத்தை வந்து சுழற்றினாள். She twisted the ring on her finger nervously. ஷீனா வந்து அவள், ட்விஸ்டட்னா வந்து சுழற்றினாள். ரிங்னா வந்து மோதிரம், ஹார்ன் வந்து மீது, ஹர்னா அவளுடைய, ஃபிங்கர்னா வந்து கைவிரல், நர்வஸ்லினா வந்து பதற்றமாக அப்படின்னு அர்த்தம் தருது. She twisted the ring on her finger nervously. இனிமே அதை செய்ய மாட்டேன் என்று நான் உங்களிடம் சத்தியம் செய்கிறேன். I swear to you I will never do it again. I swearனா வந்து நான் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் தருது. To youனா வந்து உங்களிடம், ஐனா வந்து நான், will never doனா வந்து நான் வந்து அதை ஒருபொழுதும் செய்ய மாட்டேன் என்று அப்படின்னு அர்த்தம் தருது. இட்னா வந்து அதை, அகைன்னா மீண்டும். I swear to you I will never do it again. அது எவ்வளவு துல்லியமானது என்று எனக்கு தெரியவில்லை. I am not sure how accurate that is. I am not sureனா வந்து எனக்கு தெரியல, ஹவுனா வந்து எவ்வளவு, அக்யூரேட்னா வந்து துல்லியமானது, that isனா வந்து அது இருக்கிறது. I am not sure how accurate that is. 3 வருடங்களுக்கு முன்பு அவள் அவனை சந்தித்தாள். She met him 3 years ago. ஷீனா வந்து அவள், மெட்னா வந்து சந்தித்தாள், ஹிம்னா வந்து அவனை, 3 years வந்து 3 ஆண்டுகள், அகோனா முன்பு. She met him 3 years ago. நான் நேற்று இரவு 12 மணிக்கு தான் வந்து படுக்க சென்றேன், தூங்குவதற்கு போனேன் அப்படின்னு அர்த்தம் தருது. I went to bed at 12 last night. ஐனா வந்து நான், went to bedனா வந்து படுக்கைக்கு சென்றேன் அப்படின்னு அர்த்தம் தருது, தூங்குறதுக்கு போனேன் அப்படின்னு அர்த்தம் தருது. At 12னா வந்து 12 மணிக்கு, last nightனா வந்து நேற்று இரவு. I went to bed at 12 last night. உங்கள் சாமான்களில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் அறைக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அர்த்தம் தருது. I will carry your luggage to your room. ஐனா வந்து நான், will carryனா வந்து சுமந்துட்டு போவேன் அப்படின்னு, எடுத்து செல்வேன் அப்படின்னு அர்த்தம் தருது. யுவர்னா உங்களுடைய, லக்கேஜ்னா வந்து சாமான்கள், டூனா வந்து இக்கு, யுவர்னா உங்களுடைய, ரூம்னா வந்து அறை. I will carry your luggage to your room. அவ வந்து ஆபத்தை பற்றி கவலைப்படல. She doesn't care about the risk. ஷீனா வந்து அவள், doesn't careனா வந்து கவலைப்படல, aboutனா வந்து பற்றி, riskனா வந்து ஆபத்து. She doesn't care about the risk. நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட கேட்டிங்களா? Have you asked the others? Have you askedனா வந்து நீங்கள் கேட்டீர்களா? othersனா வந்து மற்றவர்களிடம். Have you asked the others? நான் வந்து வேலியின் கீழே வந்து ஊர்ந்து செல்ல வேண்டி இருந்தது. I had to crawl under the fence. ஐனா வந்து நான், had to crawlனா வந்து ஊர்ந்து செல்ல வேண்டி இருந்தது, அண்டர்னா வந்து கீழே, ஃபென்ஸ்னா வந்து வேலி. I had to crawl under the fence. அவளும் நானும் பக்கத்து வீட்டுக்காரர்கள். She and I are neighbors. She and Iனா வந்து அவளும் நானும் அப்படின்னு அர்த்தம் தருது. ஆர்னா வந்து இருக்கிறோம், நெய்பர்ஸ்னா வந்து அண்டை வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. She and I are neighbors. அவர்கள் வந்து வழக்கமாக 6 மணிக்கு எழுகிறார்கள்.
they usually wake up at 6 o'clock. தேனா வந்து அவர்கள் usually வழக்கமாக wake upனா வந்து எழுகிறார்கள் at 6 o'clock வந்து 6 மணிக்கு. They usually wake up at 6 o'clock. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.